அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து ஆர்ஆர்பில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வெளியாயிருக்குது. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் அது. ஸோ அதை பற்றின ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் பார்த்துடலாம் நம்ம. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 3/2024 வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜூனியர் இன்ஜினியர், அடுத்து டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்ட், கெமிக்கல் மெட்ரோலஜிக்கல் அசிஸ்டன்ட், கெமிக்கல் சூப்பர்வைசர் இன் ரிசர்ச் அண்ட் மெட்ரோலஜிக்கல் சூப்பர்வைசர் இன் ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்குது. ஸோ எவ்வளோ வேக்கண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஓப்பனிங் டேட் உங்களுக்கு 30/7/2024 இதற்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டேட் என்னைக்கு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 29/8/2024 நைட் 11:59 வரைக்கும் க்ளோசிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இன்க்ளூடிங் பேமெண்ட் ஆஃப் ஃபீ. நீங்க எல்லா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. டேட் ஃபார் மாடிஃபிகேஷன் விண்டோ, ஏதாவது சம் மாடிஃபிகேஷன் ஃபார் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதற்கு ஃப்ரம் வித் பேமெண்ட் அண்ட் மாடிஃபிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கட்டி நீங்கள் 30/8/2024 ஒரு அந்த நாள்ல இருந்து 8/9/2024 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஸோ எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்ரோலஜிக்கல் சூப்பர்வைசர், ஸோ 2 போஸ்ட் கொடுக்குறாங்க. கெமிக்கல் சூப்பர்வைசர், அடுத்து மெட்ரோலஜிக்கல் சூப்பர்வைசர் கொடுத்துருக்காங்க. இது லெவல் 7 பே கமிஷன் CPC 7 அடிப்படையில் இனிஷியல் பேமெண்ட் இதுக்கு 44,900 வர மாதிரி கொடுத்துருக்காங்க சம்பளம். ஸோ இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், உங்களுடைய ஐவிஷன் இதெல்லாம் அனெக்ஸ்ட் ஏல பின்னாடி அனெக்ஸ் பண்ணியிருக்கதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கணும். அசான் 1/1/2025, ஸோ 2020 வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும். 18 கிராஸ் பண்ணி இருக்கணும், 36 இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பி கோராக்பூர் ஒன்லி, இது கோராக்பூருக்கு மட்டும்தான் இந்த வேகன்சி கொடுக்குறாங்க. இது எல்லா சோனுக்குமே வந்துடும். அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர், டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்ட் அண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்ரோலாஜிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 6 பே 35,400 கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 18லேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு பின்னாடி அனெக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 7,934 சரியா 793734 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 7951 வேகன்சிக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஆர்ஆர்பி வைஸ் அண்ட் ரயில்வே ஜோன் வைஸ் டீடைல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கிவன் இன் அனெக்சர் பில உங்களுக்கு ஜோன் வைஸுக்கு என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறத பின்னாடி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் டிப்ளமோ அல்லது பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த மட்டும் ஃபார் ஆல் கேண்டிடேட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 500 ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. CPT-1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு. ஸோ அதில் நீங்கள் CPT டெஸ்ட் அந்த 1 நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 500ல் 400 உங்களுக்கு பேங்க் சார்ஜஸ் போக மீதி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ 100 rupees தான் இதுக்கான ஃபீஸு. அதேமாதிரி SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்டாக இருக்கும் பட்சத்தில் EPS எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸு. ஸோ அது ரீஃபண்ட் ஆயிரும் உங்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ இந்த எக்ஸாமுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போறீங்க. அப்ளிகேஷன் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் CPT-1, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா CPT-2. இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. CPT-1 ஸ்டேஜ் 1 பொறுத்த மட்டும் காமன் ஃபார் ஆல் நோட்டிஃபைடு போஸ்ட், இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே காமனான எக்ஸாம் தான். டூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 minutes இருக்கும். 120 minutes ஃபார் ஆர் PWD கேண்டிடேட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு 120 minutes கொடுப்பாங்க. மற்றபடி காமனாக 90 நிமிஷம் இருக்கும் எக்ஸாமு. எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த 100 கொஸ்டின்ஸ் என்னென்ன டாப்பிக்லேருந்து வரப்போனால் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், டெசிமல், ஃப்ராக்ஷன் எல்லாமே. அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்
அண்ட் ரீசனிங்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அனாலஜி, ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ், நம்பர் சீரீஸ்ல இருந்து கேட்பாங்க. அது மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்க்கான டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ்க்கான டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் CPT 1க்கு 30 கொஸ்டின் இருக்கும். ரீசனிங்க்கு 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்ல ஒரு 15 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ்ல 30 கொஸ்டின், டோட்டல் 100 கொஸ்டின் இருக்கும். 90 நிமிஷம் நடக்கும். அதே வந்து உங்களுக்கு மார்க் ஃபார் ஈச் செக்ஷன், ஒவ்வொன்றுக்கு ஈச் செக்ஷனுக்கு ஒவ்வொரு மார்க் தான். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து 100 மார்க் வந்து நடக்க போகுது. CPT 1 அதில் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் எலிஜிபிலிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 120 நிமிஷம் நடக்கும், 150 கொஸ்டின்ஸு. ஸோ இதில் என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆக போகுதுன்னா, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்கும், 15 மார்க்கு. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 15 கொஸ்டின், 15 மார்க்கு. பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷனில் 10 கொஸ்டின், 10 மார்க்கு. பேசிக் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் 10 கொஸ்டின், 10 மார்க்கு. டெக்னிக்கல் எபிலிட்டிங்கிறப்ப உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் தான் நீங்கள் வந்து எழுதுவீங்க. அதில் 100 கொஸ்டின் இருக்கும், 100 மார்க். ஸோ ஒட்டு மொத்தமாக 150 கொஸ்டின் 120 நிமிஷத்தில் நடக்கும். சரியா? ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம அடுத்து வந்து போடுவோம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், எடுத்துக்கோங்க. இதை பற்றின அடுத்த அப்டேட் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வந்து அடுத்த விஷயத்தில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.